இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவாவின் இளைய சகோதரரும் இசையமைப்பாளரும் திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கத்தின் தலைவருமான சபேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இன்று மதியம் 12:15 மணி அளவில் காலமானார். அவருக்கு வயது 68. சகோதரர் முரளியுடன் இணைந்து சபேஷ் முரளி என்கின்ற பெயரில் திரைப்படங்களுக்கு சபேஷ் இசையமைத்து வந்தார். சபேஷுக்கு கீதா மற்றும் அர்ச்சனா எனும் 2 மகள்களும் கார்த்திக் எனும் மகனும் உள்ளனர். சபேஷின் மனைவி தாரா முன்னரே காலமானதும் குறிப்பிடத்தக்கது. சபேஷின் இறுதிச் சடங்குகள் வலசரவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் நாளை மாலை 3 மணி அளவில் நடைபெறுகிறது. பின்னர் அவரது உடல் பிருந்தாவனம் நகர் இடுகாட்டிற்கு எடுத்து செல்லப்படும். இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர்களான சபேஷ் மற்றும் முரளி இருவரும் இணைந்து பல திரைப்படங்களுக்கும் இசையமைத்துள்ளனர். சபேஷ் முரளி கூட்டணி இணைந்து தவமாய் தவமிருந்து, பொக்கிஷம், சமுத்திரம், இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, மாண்புமிகு குடும்பத்தார் உள்ளிட்ட பல படங்களுக்கும் இசையமைத்துள்ளனர். தமிழ் சினிமாவில் ஒரு இணை இசையமைப்பாளர்களாகவும் தேவாவின் இசை பயணத்தில் பின்னணியிலும் இவர்கள் அளித்த பங்களிப்பு மறுக்க முடியாது. கடந்த 21ஆம் தேதி உடல்நலக் குறைபாடு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சபேஷ் இன்று காலமாகியிருக்கிறார். இதனால் தேவாவின் இசை கச்சேரிகளும் நாட்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சபேஷின் மறைவு இசையமைப்பாளர் தேவாவுக்கு தாங்க முடியாத ஒரு தனிப்பட்ட இழப்பாகும். இசை உலகில் அவர் தனியாக வளர்ந்தாலும் அவருடைய குடும்பம் எப்போதும் அவருக்கு பலமாக இருந்தது. குறிப்பாக உடன் பிறந்த சகோதரர்கள் இருவரும் இசையில் அவருடன் எப்போதும் இணைந்து பயணித்தனர். சபேஷின் மறைவு செய்தி வெளியான நிலையில் திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பலரும் தேவாவின் குடும்பத்திற்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். சபேஷின் இசை பங்களிப்பும் சகோதர பாசமும் என்றும் நினைவு கூறப்படும். சார் Subscribe to One India and never miss an update.